வணக்கம் and welcome to Udaya's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளான ingredients வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பிஸ்கட் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு மைதா யூஸ் பண்ண போறது இல்ல, ஹெல்தியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீட் அதாவது ஆட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிஸ்கட் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல நெய். இது வந்து 1/2 கப் நெய். நீங்க உருக்க வேண்டியது இல்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலே போதும். இது கூட வந்து நம்ம பவுடர்ட் சுகர் சேர்க்க போறோம். இப்போ நம்ம சுகர் இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த நெய் வந்து லைட்டாக நம்ம அடிச்சுக்கணும். கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி இது செய்யும் போதே வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டினரி ரிஃபைன் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் வச்சு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் 2 அல்லது 3 ஏலக்காய் சேர்த்தும் நீங்கள் அரைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பட்டை ஃப்ளேவர் அதாவது சினமன் ஃப்ளேவர் பிடிக்கும், அது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் எல்லோயிஷாக தெரியுது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் நிறம் மாறணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த பீட்டரில் லைட்டாக விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்லா அந்த எல்லோ கலர் இருந்தது கொஞ்சம் லைட் எல்லோ ஒரு மாதிரி க்ரீம் கலராக மாறி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பீட் பண்ணோம். ஓரளவுக்கு ஒரு 4 to 5 minutes எடுக்கும் இப்படி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம 1 கப் கோதுமை மாவு, அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணி 1 கப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். நார்மலாக 1 கப் எடுக்கும்போது நம்ம லூஸாக எடுப்போம். இதில் கொஞ்சம் அழுத்தி 1 கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து சல்லிச்சு தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே வந்து நம்ம 1 பிஞ்ச் சால்ட் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதை பிசைய வேண்டியது தான். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம பிசையக்கூடாது. முதல்ல நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரெஷர் இல்லாமல் லைட்டாக உங்கள் விரல்கள் கொண்டு இதை கலக்குங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், இது டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியாகிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசையணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனாக பால் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். சப்போஸ் கொஞ்சம் இன்னும் லூஸ் ஆகிடுச்சு, தண்ணி ஆகிடுச்சு மாவு, அதாவது நெய் அதிகமாக ஆகிடுச்சு உங்களுக்கு அளவு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ண சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப அதை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால டைரெக்டாக நம்ம வந்து இப்போ பிஸ்கெட்ஸ் செய்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த முந்திரி எடுத்திருக்கேன், ஹாஃப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கி மேலேயும் பிஸ்கெட் மேலேயும் நம்ம வச்சு பேக் பண்ணலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இது வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸாக முதல்ல நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கையில் இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ரேயில் வைக்க போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக கிராக் வரும். இல்லை ஒரே ப்ரெஸ் சிங்கிள் ப்ரெஸ் நீங்கள் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் கிராக் விழும். அதனால் இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை ப்ளேஸ் பண்ணணும். நான் எடுத்திருக்க ட்ரேயில் வந்து இப்போது பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதாவது பட்டர் பேப்பர். ஸோ அதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
வெண்ணெயோ அல்லது நெய்யோ இல்லை குக்கிங் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து ட்ரேயில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட்ஸை வைக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு ட்ரேயில். இப்போ இதை பேக் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸ் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் ரெடியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒரு இட்லி தட்டு வச்சு கீழே ஒரு லேயர் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நீங்கள் அதை வேக விடலாம். 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிஸ்கெட்ஸ் பேக் ஆகியாச்சு. ஆக்சுவலாக 12 பிஸ்கெட் நமக்கு வந்தது. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிளேட்டிங்காக 3 பிஸ்கெட் மட்டும் தான் எடுத்து வைக்க முடிஞ்சது. ஸோ ஒரு கப் ஆஃப் டீயோட இதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஸ்கெட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை ஜஸ்ட்டு உடச்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ போரஸாக இருக்குது. இது கீ பிஸ்கெட் இல்லையா, ஸோ நல்லா வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.